சார் வணக்கம், குட் மார்னிங். என்ன பண்றீங்க? மத்தியானத்து என்ன சோறு நான் சாயந்தரம் சாப்பிடல எடுத்து சாப்பிடல. ஏன் ஒவ்வொரு கும்பிடு பசி ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு பசி ஆக மாட்டேங்குது, கும்முன்னு ஆகுது. ஒவ்வொரு பசிக்கல, பயமாகுது இப்போ உங்களுக்கு. அதனால என்னவோ ஆயிடுச்சோம் நமக்கு அப்படின்னு. பாத்ரூம் போனீங்களா? போகவே இல்லை. எத்தனை நாளா போல? 2 நாளா போகல. 2 நாளா ஏன் போல? வரல. என்ன சாப்பிட்டீங்க 2 நாளா? ஒன்றும் சாப்பிடவே இல்லை. டீ காப்பி தான் சாப்பிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போய் பாக்குறீங்களா? அன்னைக்கு போய் பார்த்தாடி ஒரு அம்மா கூட்டு போய் பார்த்து உடம்பு வீங்கி இருக்கு, உள்ளுக்கா வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. எங்க வீங்கி இருக்குதா? உள்ளுக்கு உடம்பு வீங்கி இருக்கு. கிட்னி வீங்கி இருக்குதாமா? எந்த அம்மா போயிட்டு போனாங்க? அம்மா கூட்டி போய் பார்த்தாங்க. மாத்திரை 3 விதமான மாத்திரை. 3 விதமான மாத்திரை கொடுத்தாங்க. வேற அந்த நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு போது ஒரு மாத்திரை, சாப்பிடாது ஒரு மாத்திரை. சரி சாப்பிட்டேன். சரி, அப்ப நல்லா போச்சு. நல்லா போச்சு. மறுபடியும் இந்த மாதிரி ஆகிருக்கு. மறுபடியும் மாத்திரை போடுங்க, சரியா போயிடும். அவ்வளவுதான் தாத்தா. மறுபடியும் இப்ப நீ மாத்திரை வாங்கி போட்டனா சரியா போயிடும், அவ்வளவுதான். அதுக்கே போய் பயப்படுற? அது ஒண்ணு இல்ல, மாத்திரை போட்டா அது கொஞ்சம் எதனா காத்து மாதிரி பலூன்ல ஊதுறோம்ல காத்து, அந்த மாதிரி காத்து மாதிரி ஆகும். மாத்திரை வந்து என்ன பண்ணும், அந்த பலூன்ல ஊசி குத்தும்ல, அந்த மாதிரி குத்துச்சுன்னா அது சர்ன்னு சுருங்கிடும். அதுக்கு தான் மாத்திரை. என்ன மாத்திரை போட்டு சரியா போடும். இதுக்கா பயந்துனுக்குற? ஐயா, எதுக்கு மாத்திரையை கண்டுபிடிச்சாங்க? குணமாகறதுக்கு தானே கண்டுபிடிச்சாங்க. மாத்திரை காலி ஆயிடுச்சா? மாத்திரை மட்டும் வாங்கி போடு. என்ன ஆட்டோல போறியா? ஆட்டோ காசு கொடுக்கட்டுமா? சாமி ஒரு கூட விளம்ப மாட்டாரு அவரு. 5 மணிக்கு கூட்டி போனாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு. இன்னும் உடம்பு நல்ல மிதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடம்பு வீங்கி இருக்குது. அப்படி ஒன்னும் வீங்கல. ஒன்னும் வீங்கல. உனக்கு 86 வயசு ஆகுது. உனக்கு எப்படிங்கிற பாரு, சின்ன பையன் மாரிக்கிற. உனக்கு கால் மட்டும்தான் பிரச்சனை, நடக்க முடியல. உனக்கு உடம்புல ஒண்ணுமே இல்ல. பயப்படவே கூடாது. நீ என்னதே எப்பவுமே பயப்படக்கூடாது. என்ன மாத்திரை போட்டா சரியா போடும், அவ்வளவுதான். அது போய் உடம்பு வீங்கிது அதுலாம் யார் சொல்றது? உனக்கு போய் வீங்கிருந்தா நீ என்ன மாதிரி குண்டா இருக்க மாட்டா? எப்படிங்கிறப்ப? ஐயா, இதெல்லாம ஒரு விஷயம். மாத்திரை வாங்கி போட்டு சரியா போடும். இட்டும் போறாங்களாமா சாயந்தரம்? யார் இட்டும் போறது? சித்தப்ப வர சொல்லி மங்களம் வரும்போது தாத்தா காசு கொடுக்குறேன். நான் ஆட்டோவில் தாத்தா இட்டுன்னு போயிட்டு இந்த அடியை நம்மளை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சித்தப்பு அங்கேருந்து சரி அவர் வர சொல்லு. ஒன்றும் வீங்கல. இங்க பார், பயப்படக்கூடாது. புரியல, இங்க வாங்க. பாத்ரூம் அவர் வரதே தெரியல போலக்குது. காலைல டீ கொடுத்த பாருங்க, ஒரே வாடை வந்தது. பாத்ரூம் போன வாடை. பாத்ரூம் வந்துட்டு இருக்கு தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தெரிய போயிட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாகிற நீ ஒன்றும் கிடையாது உனக்கு. அவருக்கு தயவு உணர்வு தாத்தா. 2 மாத்திரை போட்டுனா சரியா போடும். இந்த பாரு, 2 மாத்திரை போட்டுனா சரியா போடும். என்ன இல்லையா? டே அந்த ஜாங்கிரி ஒன்று இது பண்ணி வச்சிருப்பேன், எத்தனுவா மந்திரிச்ச ஜாங்கிரி எத்தனுவா. மந்திரிச்ச ஜாங்கிரி எத்தனுவா. உக்கார் கோயில்ல மந்திரிச்சோம் ஒரு ஜாங்கிரி. மந்திரிச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறோம் ஒரு ஜாங்கிரி. இந்த ஜாங்கிரி வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது சாதா ஜாங்கிரி. அந்த ஜாங்கிரி எத்தனுவா. மந்திரிச்ச மாதிரி அது எத்தனுவா. இதே கோயில்ல அர்ச்சனை பண்ணது, அண்ணாமலையார் கோயில்ல. இந்த உட்கார், உட்கார். இந்த ஜாங்கிரி சாப்பிடு. இது வந்து ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணது. இது சாப்பிடு. இதுவும் ஒரு மருந்து தான் உள்ளுக்கு. இது வேணாம், இது சாதா ஜாங்கிரி. என்ன இது வேணுமா? அது அது சாப்பிடுறியா? சாப்பிடு, சரியா விடு, சாப்பிடு. சாப்பிட்டு சரியா போயிடும்னா. சாப்பாடு கொடுக்கட்டுமா? ஒரு சாப்பாடு மட்டும் கொடுக்கட்டுமா? இந்தா வெள்ளை சாப்பாடு மட்டும் சாப்பிடு. புளி சோறு வேணாம் மாமா, வயிறு சூட்டாயிடும்.
இந்த சாதா ஜாங்கிரி எத்தனை போய் வைங்க. தாத்தாக்கு அங்க கோயில்ல போய் அர்ச்சனை பண்ண வந்தது தானே? அதே ஜாங்கிரி தானே கொடுத்தது? ஒண்ணும் இல்ல, இப்ப அது சாப்பிட்டா ஓரளவுக்கு தாத்தாக்கு வயிறு பிரச்சனை 5 நிமிஷம் தான் கிளியர் ஆகும் தாத்தா, கவலைப்படாத. அதுல நிறைய மூலிகை எல்லாம் கலந்துக்குது. மூலிகை இருக்குல்ல, மூலிகை எல்லாம் கலந்துக்குது அந்த ஜாங்கிரி. அது எனக்கு அடிக்கடி வயிறு இந்த மாதிரி வீங்கி போச்சுன்னா நான் சாப்பிடுவேன். எனக்கு வச்சிருந்தது, அதனால உனக்கு கொடுத்துட்டேன். அது என்ன சரியா போயிடும், பயப்படக்கூடாது. இங்க பாரு தாத்தா, சண்முக தாத்தா, பயப்படக்கூடாது. சாயந்தரம் வராதாமா? நேரா வந்துங்க பாரு, நம்ம ஆட்டோக்கார இருக்கிறாருல, ஆட்டோல வருவாரு, ஆஸ்பத்திரி கூட்டு போவாரு, உங்க பாப்பாங்க 2 மாத்திரை கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு சுத்தமா சரியா போயிடும். ரைட்டா? இப்ப ஜாங்கிரி சாப்பிட்டே மாறி இருக்குதா? ஃபுல்லா சாப்பிடு, அப்பதான் சரியாகும். அந்த அம்மா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா ஒரு அம்மா? சரி, அந்த அம்மா வருவாங்கள, நம்ம ஆள் வந்து கூட்டின்னு போவார். உன்ன என்ன பயப்படக்கூடாது தாத்தா. வயிறு இப்ப எந்த இடம் வலிக்குது? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். ஜாங்கிரி சாப்பிட்டாலே 50% சரியாயிடும். இன்னும் 2 மாத்திரை போட்டா புதுசா சரியாயிடும். சரியா? பயப்படக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு சாப்பிடு. என்ன போயிட்டு வரட்டுமா? மதியம் வருவார் ஆட்டோக்காரு, இட்டுன்னு போயிட்டு வருவார் ஆஸ்பத்திரிக்கு. எப்ப எத்தனை நாள் ஆகுது நீ ஆஸ்பத்திரி போய்? 2 மாசமா? 4 மாசம் ஆகுதா? சரி, நீங்க இட்டும் போவாரு. என்ன கவலைப்படக்கூடாது. சரியா? போயிட்டு வரட்டுமா? நல்லா இருக்கணும் நம்ம ஆளுங்க. வாழ்த்து. சரி, போயிட்டு வரட்டுமா? வரேன். என்ன தாத்தா? என்ன தாத்தா? அந்த பூரை எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிட்டே இருக்குது. சரி எண்ணெயை தேய்க்கிற எண்ணெய் பூரை தேய்ச்சிட்டே இருக்குது. காலுக்கு இதுக்கெல்லாம் தேய்க்கிறேன், தடை செல்லாம். என்ன பண்ணுது இப்ப? பூரை தேய்ச்சிட்டே இருக்குது. இல்ல தாத்தா, இப்ப என்ன பள்ளி எங்க வலிக்குது? நான் இது சாப்பிட்டுமா வலிக்குதா? முன்னதானே. இப்ப இது சாப்பிட்டவனே குணமாயின்னு வருதுல்ல பாரு, எனக்கே தெரியுது, உன் கண்ணுல தெரியுது குணமாயின்னு வருது. பாரு பாரு, குடத்துல இருந்து தண்ணி ஊத்திக்கிச்சுன்னு கவலைப்படக்கூடாது. அடுத்தது இந்த குடத்தை ரொப்பறதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும். வலி ஏற்கனவே இருந்துச்சுன்னு கவலைப்படக்கூடாது. இப்ப வலி இல்லல்ல. இப்ப ஜாங்கிரி சாப்பிட்டு வலி இருந்துச்சா? மருந்து கலந்து ஜாங்கிரி சாப்பிட்டு வலி இருந்துச்சா? இல்ல. அப்புறையா அது போயிடுச்சு, நிகழ்ந்த காலம் அது. என்ன வருங்காலத்தை பத்தி யோசிக்கணும். சரியா? போயிட்டு வரட்டுமா? வேற வெட்டி வேறு தண்ணி குடிக்கிறியா? வெட்டி வேறு தண்ணி நல்லதான், சூட்டை தணிக்கும். ஆமா, அதாவது சர்க்கரை, வெட்டி வேறு, தண்ணி, அதுக்கடுத்து சாமி ஐயா ஒரு கிளாஸ் கொடுங்க. சண்முக தாத்தா கேட்டும்படா. தாத்தா அங்க வா. இது வந்து நீ சஞ்சீவி மலை கேள்விப்பட்டுக்கிறியா? சஞ்சீவி மலை ஆஞ்சநேயர் தூக்கின்னு போனாரு. மலை கேள்விப்பட்டுக்கிறியா? சஞ்சீவி மலை சஞ்சீவி மலையை பேத்து தூக்கின்னு போனாரு. கேள்விப்பட்டுக்கிறியா இல்லையா?
ஆஞ்சநேயர் ஒரு மலையே பேத்து தூக்கின்னு போனாரு. ஆமா. அந்த மலை பூரா மூலிகை. அந்த மூலிகை மலையில இருந்து தயாரிச்ச தண்ணி இது. மூலிகை தண்ணி சிரிக்க கூடாது, உண்மை. இது குடி சரியாயிடும். இந்த குடி சரியாயிடும். குடிக்கும் போதே தெரியும் பாரு மூலிகை தண்ணின்னு. குடி குடி பரவாயில்ல, குடி அப்படியே கூட குடி. குடி கிளாஸ் கழுவிக்கலாம். குடி கட்சினே குடி கிளாஸ் கழுவி கொடுத்துறேன். கட்சினே குடி கிளாஸ் கழுவி கொடுத்துறேன். ஏய் மூலிகை தண்ணி குடிக்கிற தாத்தா சரியாயிடுண்டா. சஞ்சீவ் மலையில இருந்து எடுத்துனதா தாத்தா வலிக்குதுன்னா வந்துச்சு பேர். ராமரும் ஆட்சியரும் எல்லாம் மழக்கத்தில் இருக்கும்போது அவங்க வந்து ஆமா ஆமா போதுமா? இதை போய் அலசி கழுவி நான் கழுவிக்கிறேன். சரியாயிடும். உனக்காக பாரு எவ்வளவு மருந்து வருது பாரு. என்ன வர சாமி வெட்டி வேறு தண்ணி அது. சரி சரி சரி. வெட்டி வேறு லெமனு சக்கரை. வெட்டி வேறு லெமன் சாப்பாடு. ஐயா இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பக்கம் வண்டி வரும். போயிட்டு வரேன், பயப்படக்கூடாது. ஓம் நம சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய. போயிட்டு வாங்க தாத்தா. இரு, ஏன் நடக்க முடியலன்ற? சரியாச்சா இல்லையா கால் வலியா? சரி இந்தா. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சிவாய இந்தாங்க. இது வந்து காலில் வந்து இது சுளுக்கு பேண்டேஜ் சொல்லியிருந்தேன்ல, காலில் இது இந்த இடத்துல போட்டுக்கோ கரெக்டா. இந்த பேர் இப்படி இப்படி போட்டுக்கோ. என்ன இந்த பேப்பர் எடுத்துட்டு இப்படி போட்டுக்கோ. அப்பதான் வலி சுருக்கம் இல்லாம போடணும். இழுத்து சுருக்கம் இல்லாம போடணும். 2-3 நாள்ல வலி சரியா போயிடும். சரியா? போயிட்டுமா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நம சிவாய. ஓம் நம சிவாய. நாட்டு மருந்து சாப்பிடுங்க. அப்படியா? சரி சரி. ஒரு வாரமும் வாங்கலையா? சரி சரி சரி. என்ன பாட்டி அது என்ன முந்தான மாதிரி போட்டு வச்சுக்கிற முடியா? என்ன பண்றது? முடியா முந்தானே தெரியல. முந்தானி இப்படி விட்டுக்கோங்க, நான் இப்படி சடை. அதான் தடையை தூக்கி முன்னாடி போட்டு வச்சுக்கிறா. சரி 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 கரெக்டு தான் தாத்தா. நமச்சிவாய. 2 வேலை சாப்பிடுங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் எல்லா வளமும் நலவும் பெற்று சந்தோஷமா வாழணும். குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். சரி பாட்டி. வாழ்க வாழமுடியும். நமச்சிவாய பாட்டி. போயிட்டா பாட்டி. எங்க சார் போயிட்டு வரீங்க? ஓ சரிங்க சார். ஏன் வேகமா ஓடியாந்தீங்க? சரி நிற்கிங்க. நீங்க கிரிவலமே முடிச்சிடலாம், நாங்க அது வரைக்கும் கொடுத்துன்னு போவோம். சரி சார். நமச்சிவாய நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. சிவாய நமச்சிவாய. தாத்தா எப்படி தாத்தா இருக்கீங்க? ஜன்னலை திறந்து நான் காத்து விட்டேன். ஏன் வேணாமா? அப்படி இல்லை. வெளில பணம் முடி விட்டுருவோம். இந்த தாத்தா எப்படி தாத்தா இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும். நீங்க எதுவும் ஆகாது. 2 பேர் வேலை சாப்பிட்றாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ ஒண்ணும் இல்ல. உனக்கு குணமாயிடுவ. நீ உனக்கு ஒண்ணுமே இல்ல பாரு. கடவுள் உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிசு கொடுத்திருக்காரு. நல்ல நண்பர்களை கொடுத்திருக்காரு. நல்ல மனிதர்களை கொடுத்திருக்காரு. ரோட்ல எத்தனை பேர் சாமியாருங்க உடம்பு சரியில்லைங்கிறாங்க. யாருன்னா போய் பாக்குறாங்களா? அனாதையா அனுப்பிச்சிருவாங்க. உனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, அப்ப நீ பண்ண புண்ணியம் தானே இதெல்லாம். ஏன் கஷ்டப்படுற? உடம்பு பாத்துக்குங்க சரியா? ரொம்ப பேசாதீங்க. இன்னும் எவ்வளவு நாள் அவன் பிரிக்கிறதுக்கு? 5 நாள் கழிச்சு ஃப்ரீயா உட்காந்து அப்புறம் பேசலாம். சரியா? சாப்பிடுங்க. வரட்டுமா? வரேண்ணா. போயிட்டு வரேண்ணா. பாத்துங்க உடம்பு பாத்துங்க. ஐயா பாத்துங்க. வரேன் சாப்பிடுங்க. நீ
வெயில் இப்படி அடிக்குது. திருப்பி அடிங்க நீங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகர. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகர. அண்ணாமலையார் கரோகர. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சந்தோஷம். என்ன வாரிசு தாத்தா பேய் மாதிரி இருக்கிற வர வர? வெயில் சாமி நீ பேய் மாதிரி இருக்கல. வெயில் தாங்க முடியல. பார்த்தாலே அப்படியே மாதிரி முடிக்கிட்டுலாம் வச்சு போட்டுன்னு எப்படி பேனுங்கிற. வெயில் தாங்க முடியல. எவ்வளவுதான் இது பண்ணாலும் சட்டை போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ஆஹா. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தனியா கேட்கறது வேற, கும்பல்ல கேட்கறது வேற. அது என்னைக்கு புரிஞ்சுப்பியோ தெரியல. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த பாட்டியா போயிட்டு அப்போ. நமச்சிவாய. ஒன்னா ரெண்டா உனக்கு? நமச்சிவாய நமக. எப்படி எத்துமா வைங்க? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. குண்டல் போட்டுக்கிறியா பண்ணலாம்? இல்லை 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 யாருன்னா எத்தனை வந்து கொடுக்க சொல்லட்டோம்மா? இல்லை ஜேபிஎஸ் ஜோபியில் வச்சுக்கிறீங்களா? பர்மிஷன் கேட்டுக்கிறோம். சரி. பர்மிஷன் கேட்டுக்கிறோம் மெடிக்கல் கேம்புக்கு. சரி. கொடுத்தாங்கன்னா இந்தாங்க ஜாங்கிரி. இந்தாங்க ஜாங்கிரி வேணாமா? ஐயோ பாக்கெட்ல கவருக்கு தாத்தா. கவருக்கு தாத்தா. வெறும் ஜாங்கிரியா வைக்கிறேன் நானு. அந்த அளவுக்கு கூடமா தெரியாது எனக்கு. ஒரு பாக்கெட் அதை பார்க்காத விட்டேன். நமச்சிவாய நமக. நல்லா பெருசாக ரொம்ப சங்கரம். நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகர. அண்ணாமலையார் கரோகர. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தொண்ணூறு சார். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகர. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். நமச்சிவாய நமக. வாங்க. சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. இந்தாங்க. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகர. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. வாங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றா ரெண்டா ஐயா? அண்ணாமலையாரே நேராக பார்க்க முடியாது. ஐயோ அண்ணாமலையார் தான் பார்க்க. ஐயோ அண்ணாமலையாரே உன் காலில் வீரன் சாமி. அண்ணாமலையாருன்னு சொல்லி என்கிட்ட அவர்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. நீங்க சொல்லிட்டு ஒரு வாரத்தில் போயிடுறீங்க. சொல்லுங்க. இன்னொரு வெயிட் நான் எங்கேயும் போகிறது கிடையாது. எங்கேயும் போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் கொடுக்குற சாப்பாடு மத்தியானம் ஒரு செட்டு முடிஞ்சிடும். நைட்டு ஒரு செட்டு. இது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மோர் நேரம் சாப்பாடு அப்படி தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு எடுத்து சாப்பிடுவேன். சரி. ஒன்று மச்சுவேன். எங்கேயுமே போகிறது கிடையாது. கால் வீட்டில் இருந்துச்சு. கால் வீட்டில் கொடுக்குது. சரிங்க சரிங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்துட்றேன் சாமி. ஒரு சாப்பாடு பொதுமக்களுக்கு கண்டிப்பாக சரி யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஒன்று ஒன்றா கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஒன்று கொடுத்ததுக்கே இன்னொருத்தர் செம சண்டை பொதுமக்கள். எனக்கு 2 கொடுக்காம நீ என்ன 1 கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டுறாரு. புரியுதுங்களா? நான் எத்தனை வருது சிவனடியார்கள். அதனால தான் என்ன பண்ணிடுறது, யாரும் வராதீங்கன்னு இருக்கு. ஏன்னா வந்து என்கிட்ட சண்டை வாங்குவாங்க. 1 தான் தருவேன். இங்கே நீங்கள் 2 கொடுத்து பார்த்துட்டு 2 கேட்பாங்க. இல்லை சாமியாரங்களுக்கு அது நான் அவங்க ஒஸ்தியா, நீ தர்மம் கொடுக்குற, நீ தர்மத்துக்கு கொடுக்குற, நீ என்ன அளந்து கொடுக்குற அப்படின்றது. என்ன பண்ணுறது சாமி? நான் வந்து ஒரு கட்டுப்பாடாக எடுத்துன்னு போகிறேன். கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போகணுன்ற ஒரு கட்டுப்பாடாக எடுத்துகிட்டு போகிறேன். என் கட்டுப்பாட்டில் தான் என்னால் போக முடியும். நான் அதுக்காக என்னுடைய கட்டுப்பாட்டை தளர்த்திக்கிட்டு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? நமச்சிவாய நமக. தாத்தா வாங்க. என்ன குளிச்சுட்டீங்களா? வேர்வையா? பார்த்தியா இல்லையா? குளிச்சுட்டு வர மாதிரி உங்களுக்கு குளிச்சால் மாதிரி தான் தெரியும். நீ வேர்வே இல்லாம ஏசியில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கிற. நீ உங்களுக்கு என்ன கிடக்குது? அந்த கேமரா பார்த்து சொல்றது. கேமரா பார்த்து சொல்லுங்க உங்களை மாதிரி ஆளுங்கன்னு. ஓ ஓ
அவ்வளோதான் இருக்காங்க. பெரிய பணக்கார முதலைக்காக அவன் செய்யறான், நமக்கு என்ன அதை பத்தி? 2000 ரூபாய் நோட்டு திரும்ப பெறப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள. ஆமா. குறிச்சி எங்க என்ன சாமி? மூச்சு வாங்கிறதுக்கு மாத்திரை இல்லை சாமி. நான் பர்மிஷன் கேட்டுனுக்கிறேன் மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் இல்லை வேறு மாதம் முன்னாடியே கூட போட்டுருவேன். நான் போட்டேன்னா அன்றைக்கி என்னால் முடிஞ்சது டாக்டருங்களை வச்சு தானே என்ன மாத்திரையும் நான் கொடுக்குறேன். சரியா? கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. ஏன்னா மாத்திரை கொடுக்கக்கூடாது சாமி, நம்ம தப்பாயிடும் சாமி. என்னன்னு கேள்வி சாப்பாடு கொடுத்துக்கிறேன் சார், புரியுதுங்களா? ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய. தைல பாட்டிலா இருத்தாரா? இரு. ஆமாம்மா, சாப்பாடு கொடுத்துருக்காருமா. சரி, ஓகேம்மா, சரிங்கம்மா. இந்த 2 தைலங்குது. ஆமாம்மா, சரியா? என்னால் முடிஞ்சது அதானே. என்ன நான் மெடிக்கல் கேம்ப் போடுவேன். நான் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். நான் போட்டேன்னா கண்டிப்பாக ஏன்னா பர்மிஷனுக்காக கேட்டுனுக்கிறேன். இன்னொரு நம்பர் இருக்குங்களா? இடம் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பர்மிஷன் கொஞ்சம் போன வாட்டி லேட் ஆச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் கேட்டுனுக்கிறேன். பர்மிஷன் கொடுத்தா உடனே போட்டுருவேன், அடுத்த நாளே போட்டுருவேன். கோச்சிக்காத என்ன? சிவாசாமி வாங்க, வாங்கிக்கோங்க வாங்க. திருச்செந்தூர் தாத்தா, என்ன எங்க போயிட்டு வர? ஏன் பின்னாடி வந்து நமச்சிவாய் நமச்சிவாய். சரி வாங்க. ஒண்ணுதான். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். கோயில் கட்டுறோம் சாமி, கட்டுறோம் கண்டிப்பா கட்டுறோம் சாமி, கட்டுறோம். கண்டிப்பா இல்ல சாமி, சாமியாருங்க வேற, பொதுமக்கள் வேற. பொதுமக்கள் சாமியாரங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் பொதுமக்கள் கேட்டா அப்ப சாமியாரங்களுக்கு என்ன கொடுக்கறது? சொல்றது நியாயமா இல்லையா? ஒண்ணு கொடுத்து அனுப்புறேன், ஒண்ணு வாங்கிக்கோ. வீடு அங்க இருக்குது, நிலங்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. கேட்டு நீ வாங்கினா இல்ல சாமி, ரோட்ல இங்க தர்மமா எடுக்கிறவங்க கொடுக்கறதையும் நீ கேட்டு வாங்கினா அப்ப அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? கரெக்டா இல்லையா நான் கேட்டது? அவங்களுக்கு தெரியுது. எத்தனை வாட்டி சொல்றேன் சாமி, டெய்லி சொல்றேன் சாமி. என்ன சண்டை வாங்குறாங்க, நீ கொடுக்கலன்னா போடா அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்புதானே அது. நான் ஒண்ணு கொடுத்தேன், அந்த ஒண்ணு போதும் சாமி. நம்ம உங்களுக்கு தெரியும், நமக்கு 3 வருஷமா கொடுத்துருக்கிறோம். சாமியாரங்களை பார்த்து தான் கொடுத்துருக்கிறோம். பொதுமக்கள் வந்து ஒண்ணு கொடுத்துறோம். அந்த ஒண்ணுக்கும் என்ன சொல்றாரு, 2ஆ கொடு. எனக்கு சாமியார்கள் என்ன கொடுக்குறியோ கொடு. தப்பு இல்லது, நீங்க சொல்லுங்க. நம்ம நியாயம் தப்பா ரைட்டா? தப்பு ஒண்ணு போதும். சரி வா சாமி. தாத்தா நமச்சிவாய். தாத்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி இருப்போம். அண்ணாமலையார் இருக்கும்போது தாத்தா, அண்ணாமலையார் இருக்கும்போது நமச்சிவாய தாத்தா. அண்ணாமலையார் உண்ணாமலையார்னால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் தாத்தா. எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். செல்வம் பெருகும். கண்டிப்பா தாத்தா, கண்டிப்பா நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்போம். நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் எல்லாரும். நமச்சிவாய நமச்சிவாயண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நல்லா இருக்கணும் எல்லாரும். ஒரே நிமிஷம் கிளாஸ் குடினா போதும், அதிகம் மழை வேணாம். ஒரே கிளாஸ் குடினா போதும். இல்லைண்ணா கோச்சிக்காதண்ணா. சாப்பாடு நான் போய் சாப்பிட்றது இப்போதான் லேட் ஆகும்ண்ணா. அதுக்கே போட்டு அவங்களுக்கு எடுத்துட்டுமா? எடுத்துக்கா. ஐயோ இருக்காவா? என்ன இருக்கு வாங்க. நமச்சிவாய். ஹாய் உங்களுக்கு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நல்லா சூப்பராக இருக்குண்ணா. என்னண்ணா அதில் போய் நல்லா இருக்குதானே வேற கேட்குறேன். அவருக்கு நம்ம நான் கொடுத்துறேன். உண்ணா நீ யாருக்கும் எடுத்து வச்சுக்கிற வாட்டர் கேன்ல. வாடா நம்ம அங்கே இல்லை வருவாங்க. இருந்தா என்ன நீ இருந்தா வாடா வாமாமா. நன்னாரி வேர் ஜூஸ் வந்து சாப்பிட்டோம். சூப்பரா இருக்கு. நம்ம ஊரு நல்லா இருக்கு. அடி நம்ம தான் பால் ஆத்ம திருப்தி. பால் அங்கே தானே வாங்குறோம். பிரசாதம். போன
பழைய எதனா வச்சுக்கோங்க. போதுண்ணா இங்க வேணா அண்ணா இங்க பாருண்ணா இதே சாப்பிட மாட்டேன் வேணா. எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்க எல்லாம் ஏழைக்கு வாங்கி போட்டேன். சரிண்ணா சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா பாய். ரொம்ப சந்தோஷம். பாய் வரேண்ணா போயிட்டு வரேண்ணா. சரிண்ணா பார்க்கலாம். சாப்பாடு சரி சாப்பாடு சரி வேணாம். என்ன பாட்டி என்ன வெயில் உனக்கு தெரியலையா? கொடையை கையில வச்சுக்கின்னு கொடையை விரிக்காம அப்படியே வர. விளக்கேற்றி வச்சுட்டு அந்த காலத்துல விளக்கேற்றி வச்சுட்டு அந்த காலத்துல நெருப்பு இனிப்பு உணவு சாப்பிடு. வாங்க ஏன் பாட்டியா சூரத்தேங்காய்லாம் ஓடிச்சிங்கிறா? சரி சாப்பிடு உட்காந்து சாப்பிடு. தண்ணி பாட்டில் ஒன்று போதுமா? ஸ்வீட் ஒன்று கொடுங்க. சாப்பிட்டு சந்தோஷமா போ பாட்டியா. வா தாத்தா வா பட்டினத்தார் தாத்தா வா சீக்கிரம் வா. ஓம் நமச்சிவாய எல்லாம் வல்ல அண்ணாமலையாருக்கோ எல்லா ஜீவங்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. யார் சொன்னது அதை? அப்படி இந்த வார்த்தை யார் சொன்னது? எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு ஏதோ ஒரு புலவர் சொன்னார். ஏதோ ஒரு புலவரா? வள்ளலார் வளவன் சொல்லியிருக்காரு. சொன்னது வேற புலவர் இவர் தான் சொன்னார். சும்மா அந்த பீஸுக்குது அமாவாசை கழிஞ்சா காலி ஆயிடுனாங்க. பொட்டு மாயா சுகர் வேற ஒருத்தருக்கு தொடவே மாட்டேன். தொடவே மாட்டேன். எனக்கு ஒரே சோறு மட்டும் கொடுத்துரு. ஏன் சாமி எனக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு விதமா ஆயிடும். பொட்டு சாமி ஒன்று கொடுத்துரு. பொட்டு சாமிக்கு ஒரு செட்டு கொடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே அப்புறம் குழந்தை வடிவே தெய்வ மகளே. ஒன்று கொடுத்துரு. எங்க இட்டு போவாரு உங்க வீட்டுக்காரு? படம் பார்க்க தான். அப்பா என்ன படம்? அந்த படம் ஞாபகம் இல்லை. ஒன்று வாங்கிக்கமா. அப்பெல்லாம் பாப்பாக்கா ரெண்டு சாமியார்களுக்கு ஃபுட்டு இன்னும் 2 குடும்பமா புளி சாதம். பார்த்து டேய் தம்பி வண்டி வருதுடா. ஏய் போயிட்டோம். யாருக்கு? மாயா ஏமி சாமி இப்பதான் வாங்கி போன மறுபடியும் இங்க என்ன பண்றா? போ உன்னை கூப்பிடுறாங்க பாரு போ. இந்த நாள் நல்லா விசேஷமா இருந்ததா பலகாரம் பாட்டியில? நல்ல விசேஷமா இருந்துச்சு. ஆமா அதெல்லாம் நீ கிளறி விட்டு போனாலே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டார் நேத்து ஐயாக்கு பர்த்டே வாமா அப்படின்னு. இதான் எல்லா வேலையும் பண்றது. சொல்லிட்டு வண்டிங்க எங்களை விட மாட்டாங்க அவங்க. சரி குடு அப்படி வந்துடுவா. சரி குடுமாமா குடு சாப்பாடு மட்டும் கொடு. வேணாம் இதெல்லாம் வாங்கி போல முடியல நடிச்சுன்னு மாமா. வேணாம் போண்டு வாங்கிச்சுதா. இந்த ஒரு ஸ்வீட் போதும் போ. என்ன இது சாப்பாடு ஒன்று கேட்குற போது பாவம் பசிக்குது போகுது. கிளியராக எடுத்து போட்டு சாமி. அந்த ஸ்வீட் இதை கேட்க மாட்டான். அடுத்தது என்னை பார்த்ததை கொடுத்துட்டு போயின்னு இருக்கும். யார் கொடுத்துட்டு போய் நேருங்கண்ணா? அடுத்த ஸ்வீட் சாப்பாடு கேட்குறாரு போல இருக்குமா? சாப்பாடு புளி சாதம் தண்ணி கேட்குறாரு போல இருக்கு. சாம்பாரா இருக்கும். என்ன வேற என்ன தர்ற? வேற என்ன எடுத்து கொடுக்க போற? புரியவா? அதே நான் எடுத்து வச்சிருந்து ஒரு நாள் கொடுத்தோம். அதில் போட்டு எடுத்து முடியும் சாமி. அப்படியே வந்து கட்டுங்களை எல்லாம் எடுக்க துணிலாம் எல்லாத்தையும் உள்ள அடுக்கி உள்ள வச்சிருவேன். சரி போயிட்டு வா. அப்புறம் என்ன நீ வண்டியில் ஏறு போ. இல்ல நீ யாருன்னா நீ நோறுனா தான் நான் போவேனே. ஆமா அவர் வர மாட்டான். என்ன நீ நோறு நான் கிளம்புறேன். நீ பசி ஓவரா இருக்குது. சீக்கிரம் போய் சாப்பிட்டு போ. பசிக்கலாம் நிக்க கூடாது. போ 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 போ. சரி குடும்பமா கொடுத்துரு. நான் ஒரு ஃபோன் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு வரேன். சாமி கேரளா சாமி ஃபோன் பண்ணிக்கிறாரு.
இருங்க ஃபோன் பண்ணி தரேன். கேரளா சாமி, இந்த இருங்க பொட்டுசாமி பேசுறாரு. 2 சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுறேன். போதுமா? இன்னும் 2 சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுறேன். தண்ணி ஒன்று கொடுத்துட்றா. ஒயிட் ரைஸ் 2 கொடுத்துட்டு தண்ணி 2 கொடு குழந்தைங்களுக்கு. ఏమి బాగుంటావా? బాగుంటావా? తెలుగు తెలుగు தமிழ் சும்மா 2 வார்த்தை தெரியும் தெலுங்குல, அவ்வளவுதான். வாட்டர் பாட்டில் 2 எடுத்துனோடா சேஷா. இன்னொன்று எடுத்துனோம். குழந்தைங்க இது, குட்டி குட்டி குழந்தைங்க. ட்வின்ஸா? குழந்தைங்க சாப்பிடுதுடா, சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒயிட் ரைஸ் ஊட்டுங்க, புளிசாதம் வேணாம். ஒயிட் ரைஸ் ஊட்டுங்க குழந்தைங்களுக்கு. ட்வின்ஸ். நேம் என்ன? சாமி கேரளா சாமி சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன். வீட்டுல போன் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி போன் பண்ணி கொடுக்க சொல்லிருந்தீங்கன்னு. இல்ல சாமி, நான் சாப்பாடு கொடுக்க வந்துட்டா மேக்ஸிமம் போன் எடுக்க மாட்டேன் சாமி. சரி அதனால தான் போன் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டேன் சாமி, கொடுத்துட்டேன். சந்தோஷம் சாமி, நல்லபடியா. சரி சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி சாமி, நமச்சிவாய். ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய நமக. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಸ್ವಾಮಿ ನಮಸ್ಕಾರಂ. ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದರು? ಸ್ವಲ್ಪ ರೌಂಡು. 1 ತಿಂಗಳು ನಮ್ಮ ಮೊಮ್ಮಗಳ ಜೊತೆ ಇದ್ದೆ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮೇಲೆ. ಎಲ್ಲಿ? ಬೊಮ್ಮನಲ್ಲಿ? ಉಳ್ಳಾಳ ಉಪನಗರ, ಅಲ್ಲಿ ಸ್ವಂತ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇದೆಯಲ್ಲ. ನಿಮ್ದು ಸ್ವಂತ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ? ಫ್ರೀ ಹಾಸ್ಪಿಟಲ್. ನೇಮು? ಕೃಷ್ಣವೇಣಿ ಹಾಸ್ಪಿಟಲ್. ಡೆಲಿವರಿ ಹಾಸ್ಪಿಟಲ್. ನಮ್ಮ ಮೊಮ್ಮಗಳೇ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು. ಓ, ಸ್ವಂತ ಇದೆ. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? சரி சாமி, நல்லா இருக்கிறீங்களா? காலையில் தான் வந்தேன். அதான் ரொம்ப நாளாக ஆளை காணமேன்னு பார்த்தேன். 3 மாதம் ஆச்சுல. 3 மாதம் அதான் ரொம்ப நாளாக ஆளை காணமே அப்படின்னு பார்த்தேன். சந்தோஷம் சாமி, நல்லா இருக்கிறீங்களா? அது எப்போதும் நமச்சிவாய். சத்தியம் நீயே அருமத்தாயே. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோரா. ஐயோ, கால் பத்திக்குது. ஒரு புளிசாதம் ஒன்று கொடு. புளிசாதமா? டான்ஸ் ஆடின்னு கொடுக்குறேன், அதனால தான் காலு டைல்ஸுக்கு அதுக்கும் இன்னும் பத்திக்குது. வெள்ளை சாப்பாடு முட்டை தார் ரோட விட அது அதிகமாக பத்திக்குது. எப்படி உட்காந்துட்டு நம்ம சிவாய். ஒரு குழம்பு சாதம் ஒன்று கொடுத்துருமாம்மா. இந்த டைல்ஸ் அப்படியே காலில் ஏறுது ஜிவ்வுன்னு. நாங்கள் அதில் தான் உட்காந்துருக்கோம். நீங்க உள்ள உட்காந்துக்கிறீங்க. இங்க உட்காருங்க பாப்போம். ஓ, 12 மணி வரைக்கும் சுடுது. இல்ல நான் மனுஷன் இல்ல, கல்லு, அதனால சுடாது எனக்கு. போயிட்டாங்க. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. வெயில் தான் நம்ம முடிவு பண்ணிட்டோமே. இன்னும் வெயிலை பத்தியே பேசினா வெயில் போகாது. நமச்சிவாய நமக. உண்ணாமலையார் நல்லால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. செல்வ சிறப்போடு சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நம சிவாய. செல்வ சிறப்போடு சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கு. நமச்சிவாய. நமச்சிவாய.
1 நமச்சிவாய நமக. வாங்க சிவாய. சாம்பார் பண்ணணும் 2 வேணும். இஷ்டம் இருக்கா? சாம்பார் ஒன்று 2 கொடுங்க. போயிட்டு வாங்க. என்ன சாமி அப்புறம் நீங்கள் சொல்லணும். மெடிக்கல் கேம்ப் போகிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? இப்போ உடம்புங்களா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி போட்டுடலான்னு. வெயில் அதிகமாக இருக்குது. ஆமாங்க. நம்ம அதான் எந்த மாதிரி போடலாம், ஈவினிங்கில் போடலாமா இல்லை? ஏன்னா டாக்டர்ஸுங்க வந்து ரொம்ப வெயில் அதிகமாகுதா? ஆமாங்க. அதனால பர்மிஷனும் வந்து ஒரு இடத்துல கேட்டால் ஃபர்ஸ்ட் டாக்டருங்க வந்து அவங்க ஐடி கொடுக்கணும். சரிங்க. சில டாக்டர் போன வாட்டி வந்த டாக்டருங்க வந்து வெயில் அதிகமாகுது, நீங்க இன்னும் 2 மாசம் கழிச்சு போடுங்க, இன்னும் 1 மாசம் கழிச்சு போடுங்கன்றாங்க. போன வாட்டி வந்த டாக்டருங்க. நாங்க எங்க அங்க வெயில்ல உட்கார முடியும், சுத்தமா முடியல அப்படி இப்படின்னு. ஆமா டாக்டர்ஸ் அதான் சொல்றாங்க. போன வாட்டி வந்தாங்கல்ல, இன்னும் 1 மாசம் மே மாசம் ஏப்ரல் மே ஜூன் மாசம் எண்டுல போடுங்க. டாக்டர்ஸ்ங்க ஐடி கொடுத்தாதான் நம்ம பர்மிஷனே வாங்க முடியும். அவங்க ஐடி கொடுக்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கன்றாங்க. கொஞ்சம் ஏன்னா வெயில பார்த்து பயப்படுறாங்க. ரொம்ப முடியல. ஏன்னா நம்ம போன வாட்டி வெளியில தானே போட்டோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும். சாம்பாருங்களா? சாம்பார். நமச்சிவாய. வெயிட்டில் இருக்க நீங்க வரணும், சாப்பிடுங்க. ஜிலேபி உங்களுக்கு பிடிச்ச ஜிலேபி இருக்குது, சாப்பிடுங்க. ஜிலேபி பார்த்துட்டே சாப்பிடுறேன். ஜிலேபி பார்த்துக்கினே சாப்பிட்றீங்களா? சரி. மனோரமா ஒரு படத்தில் அப்படிதான் கோழியை பார்த்துட்டே சாப்பிடுவேன். மனோரமா பாண்டியராஜ மனோரமா வந்து பக்கத்து வாசனையை இது பண்ணி சாப்பிடும். ஆமாங்க. பாண்டியராஜ் தான் வந்து அந்த படத்தை பாண்டியராஜில் எஸ்பி சேகர் அவர் வந்து அந்த அம்மா பொண்ணு லவ் பண்றதுனால அம்மா எப்படியும் இது பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து ட்ரெஸ்ஸா போட்டுன்னு ஐயோ துணிலாம் வந்து போட்டா அது கஞ்சனா இருப்பாங்க. அது வருதுல அந்த படத்தை பார்த்து சாப்பிடும். இவன் சாப்பிடறத பார்த்து கண்ணாடி வச்சு இது பண்ணுவானா? செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எவ்வளவு யோசிக்கிறாங்க பாரு அந்த காலத்து படம்லாம் இருந்துட்டு சிந்திக்கவும் நல்லா இருந்திருக்கும், சிரிக்கவும் நல்லா இருக்கும். சுருளிவர் படத்துல அப்பதான் ஒரு வீட்டுக்கு போயிருக்காருங்களா, அவரு வாயில தானே பேசணும், லைட்டா பண்ணிடலாம் சொல்லிட்டாராம். கரண்ட் வேஸ்ட் ஆயிருந்தேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, லைட் போடப்போ போடாதீங்க இருங்க நான் வேட்டி கட்டிக்கிறேன், வேட்டி அழுக்க இருக்கு. இவருக்கு அவரு இல்ல அந்த காலத்துலாம் வந்து யோசிச்சு எடுத்தது எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு படைப்பு. இப்பதான் வந்து இருக்கு ஒரு சில பேர் என்னைக்கோ ஒரு நாள் கொடுக்குறாங்க படம், நல்ல படம். அந்த காலத்துல வந்த படங்கள்ல எல்லாமே கருத்துள்ள படம், எல்லாமே பாட்டு வந்து எல்லாமே அப்படியே நீ அனுப்பாரு கற்பூரத்தை. 1 வாரம் வரணும்டா. தேங்காய் வச்சு அவங்களே பொறிக்குவானுங்க. நீங்க வச்சு கையில நானா பரவாயில்ல, எங்க தாத்தாவோட போய் வீட்டுல சட்னி அரைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கணும். அவனுக்கு ஒரு ராமராஜா மாட்டுவான் பாரு, வாங்க இலைய எடுக்கலாம். என்னடா அடக்கமா பண்ண போற, இலைய எடுக்க ரசம் வச்சாங்களா? அதுலடா கை கழுவுன நீ. அருமையா ஒரு ஒரு சிரிப்புன்றது அதை நினைச்சா இன்னைக்கு சிரிப்பு. இன்னைக்கு காமெடி பண்றானுங்களே பாதி பேரு, ஒரே செகண்ட்ல அழ வச்சிடலாம். சிரிக்க வைக்கிறது தான் நிறைய சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு நல்ல காமெடி. அதாவது அப்படிலாம் வந்து சிரிச்சோம். நீ ஒன்னும் சுத்தமா காமெடின்ற பேர்ல காமெடி இன்னைக்கு என்ன தெரியுமா, இவனுக்கு சீரியஸா எடுக்கிற படம் எல்லாமே காமெடியா தான் இருக்குது. இப்படி பார்க்கும் போதுல சிரிப்பு தான் வருது. அவர் பார்த்தாலே சிரிப்பு. சரி சாமி, சந்தோஷம். போயிட்டு வரலாம், பார்க்கலாம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வந்து ஆட்டோல வரும். ஆமா. சிவசிவாய சிவ 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 சிவாய என்னப்ப நல்லவா. நான் வரதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட பயம் மரியாதை இல்லை, தண்ணி அடிச்சுக்கிறாமாம்மா. அது ஏற்கனவே கேட்டீங்க, நான் உங்களை பார்த்து பேசிட்டேன்னா அவன் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிறான். தனியா இல்ல தண்ணி அடிச்சுக்கிறேன். ஆமா இல்ல அவனே தண்ணி அடிக்கிறான் ஃபுல்லா, அதனால பேத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டேன். தண்ணி அடிச்சு எந்த தண்ணி அடிச்ச? முகத்துக்கு தான் அடிச்சேன். தண்ணி அடிச்சுன்னு தானே இல்லையா? ஆமாமா, அதைத்தான் நானும் சொன்னேன். எந்த தண்ணி அடிச்ச? பச்சை தண்ணி. கொஞ்சம் கலர் காமி பாப்பா. அது இவர் பார்த்தோம்னா அது இல்லையே, இவரு மாதிரியே. ஓஹோ. இவர் மனசு எப்படி எவ்வளவு தைரியம் தான் தண்ணி அடி பண்ணி ரோட்ல கிரிவல பாதியில தண்ணி அடிச்சுங்கிறா மாமாவா? தண்ணி அடிச்சுங்கிறானா பட்ட பகல்ல? குளியில 1.5 லிட்டர் தண்ணியில குளிச்சாருல, 4 லிட்டர் தண்ணியில குளிக்கிறான். ஆமா. ஒயிட் சாப்பாடு மட்டும் 2 குழம்பு இது வேண்டாம். ஏன்பா 8 hours பாயசம் அதனால அதில் ஊற்றி பேசிக்க போறியா?
மாமா வெள்ளை சாப்பாடு 2 வேணுமா, குழம்பு வேணாமா? ஏன்டான்னு கேட்டா ஜவ்வரிசி பாயசம் கொடுத்துறாங்களா, அதில் பேசி சாப்பிட போறானா? தெரியல அது சின்ன இன்னும் அதிகமா பசிக்கும். இல்ல, அது நீ போற வரைக்கும் போவாது. போடுறா அந்த வாழைப்பத்தை அந்தாண்ட போடுறா. இந்தாடா தம்பி, இது ஜவ்வரிசி பாயசத்து கூட போட்டு பேசி சாப்பிடல சாப்பாட்டா? இந்த ஜாங்கிரி பேசிஞ்சிக்கோ அது கூட. வேணான்னு சொல்லுங்களா பாப்பாண்ணா. வேணாண்டா, கச்சிட போதுடா. அது ஒரு பொருட்டாக மதிக்கலையாடா நீ? ஆனா குரங்க பார்த்து பயந்துட்டு போனதாடா நிறைய பேரு. கொடுக்க மாட்டான் பாரு, நான் உருவத்தை பார்த்து அதுவும் வரமாக எனக்கு நம்ம கையில இருந்து வாங்கினா குத்தணும்ண்ணா. குத்துருப்பா நாளைக்கு எத்தனை தரணும் ப்ளீஸ். டேய் பார்க்க வச்சு சாப்பிடாதடா, கச்சிட போதுடா. அது வேற கால் வேற ஆட்டுறாது எதிரில. ஏந்து கூட வர மாட்டேங்குதுடா உங்ககிட்ட. கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ஒத்துமையா இருங்கப்பா, காலம் முழுக்க ஒத்துமையா இருங்க. வரட்டுமா? போயிட்டு வரேன். இல்ல என்ன உனக்கு 2 பேருக்கு கடைசின்னு பார்த்தேன். வரட்டுமா? அடி அடி, தண்ணி அடி, டைம் ஆயிடுச்சு பாரு. எப்படி அடிக்கிறான் பாரு அவன். தண்ணி அடிக்கிறதுக்கு அடி காமி. அடிடா அடிடா ஒரு வாட்டியா. இல்ல நம்ம நீ எப்படி தண்ணி அடிக்கிறேன்னு பார்க்கணும். நாளைக்கு அடிக்கிறோம் பாருங்க. பத்தியா அவங்கெல்லாம் கிணத்து தண்ணியில குளிக்கிறாங்க, நீ மினரல் வாட்டர்ல மட்டும்தான் குளிக்கிறதான் சொல்றாரு பேர். அவரு கொடுத்து வரலாம். சரிடா தம்பி, வரட்டுமா? பேர் பாதி வெஸ்ட் போயிடுச்சுடா. அதனால நான் சொன்னல 17 நீங்க என்ன அப்படியே கொடுங்க. உங்களுக்கு வச்சுட்டு போய்கிட்டு குடு குத்துடா, எனக்கு என்ன பண்றது. நமச்சிவாய நமச்சிவாய. உங்களுக்கு ஐயா ஒண்ணா ஏன் சட்டெல்லாம் கிஞ்சிருக்குதா? அது காற்று ஓட்டுது, மறுபடியும் தைக்கிறது. அடுத்து வாங்கின தைக்கிறது, குளிக்கிறதே இல்லையா? ஸ்வீட்டுண்ணா, ஸ்வீட்டு ஜாங்கிரி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், இன்னைக்கா சாப்பிடு. வாழ்த்துறேன். இன்னைக்கு பர்த்டே, வாழ்த்துங்க ப்ளீஸ். அவனுக்கு பிறந்த நாள்லாம் இல்லை, இன்னைக்காவது ஸ்வீட் சாப்பிடு போ. அவன் பிறந்த நாள்லாம் ஸ்வீட் கொடுக்க மாட்டான். நம்ம ஒரு மொத்தம் தரணும். தாத்தா இப்போதான்டா அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல இந்த நியூஸ்லாம் வராமல் இருக்குது. இன்னைக்கு பிறந்த நாள் என்ன வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 நிமிஷம் நல்லது நடக்கும் அப்படின்றதுலாம் இப்போ கொஞ்ச நாளாக வர. இல்லை ஒயிட் சாப்பாடு ஒன்று ஒயிட் சாப்பாடு. நமச்சிவாய் நமச்சிவாய். ஏன் போதுமா? இன்னொரு ஒயிட் சாப்பாடு வேணுமா? ஒரு நாளைக்கு 50-100 மெசேஜ் வரும். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். இவர் எங்க தெருவில் இருக்கார், இவரை வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. சில போட்டோ அனுப்பிச்சு இந்த போட்டோவை 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம், இன்னைக்கே உங்களுக்கு கெடுதல் நடக்கணும். அதுக்கே 10 பேர் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஏண்டா நல்லது நடக்குதுடா இப்படிலாம் சொல்றீங்கடா.
நீ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறியா இல்லையா? இதை 15 பேருக்கு அனுப்புனா இன்னைக்கு மதியானத்துக்குள்ள நல்ல நடக்கும். சந்தோஷம் தானே, கண்டுபிடிச்சிட்டியா? சரி குடு குடு குடுமாம்மா. அவரு தான் கொடுக்கல. நீ சண்டை போறதா அவர் தான். சண்டை போட மாட்டேன். அவரு போய் சண்டை போடு. அவரு தான் கொடுக்கல. இல்ல அது தப்பு. தப்பு இல்ல, எப்படி மறக்க முடியும் நீ வரும்போது அவரு? அங்கே பக்கம் நம்ம செட்டு தான் யாரும் இல்லை. நம்ம கூடத்தையும் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஆமாம், இடம் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. எனக்கு வெயில் அதிகமாக இது இப்படியே இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக முடியல. பாவம் நொந்து நூறாகிறாங்க. ஆமாம் சாமி, இங்கேயே வெயில் பரவாயில்ல. ஐயோ ஐயோ கொடூரமாக இருக்குது வெயில். மச்சு வாயமா அப்படியே ஓரமான எனக்கு ஓரமான பாட்டிமா சாப்பாடு வாங்கிங்க போய் வண்டியில் இருக்குது பாருங்க. ஆமா நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய் நமச்சிவாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏமா சரிங்கம்மா. ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சாப்பாடுலாம் கொடுத்துருங்களா? இருக்குமா சாப்பாடு? காலையில இல்லை, நான் காலையில 8 மணிக்கு வந்துட்டேன். சரிங்கம்மா. சாமி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா உங்களை பார்க்கணும். சரிங்க. அப்படி இப்பதான் வந்து வெளியே சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். சாப்பாடு கொடுக்குறேன். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு செட்டு மட்டும் சாப்பிடுங்க. தள்ளுவாங்க கார் சினி ஃபீல்டா கண்டிப்பா சான்ஸ் சீக்கிரமா கிடைக்கும். ஓகே தம்பி தினம் சொல்லல அந்த 100 ஆளு அந்த சாது ரொம்ப நன்றி. பிள்ளைங்களா ஒய்ஃபை எல்லாரையும் பார்க்கணும். அம்மாக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா பார்க்கணுங்கிறதுக்காக ராத்திர தூங்கவே இல்லை. சரிங்கம்மா. வரும்போது உங்களை நினைச்சிட்டேன். அப்புறம் தான் நினைச்சேன் இவங்க வெளியே வந்தாலும் டக்குன்னு உங்களை லைன் கிடைச்சிருச்சு. சாப்பாடு வாங்கிக்கோங்க, ஒரே சாப்பாடு மட்டும் வாங்கிக்கோங்க. செலவு இல்லை, சாப்பாடு வெளியே டைம் வந்தாரு. சாப்பாடு ஒரு செட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்து அங்கேயே இருக்குமா? அப்படியே இருங்க. மாமா எப்படி இருக்கீங்க? எங்க தம்பி தானே நீங்க? வரல நீங்க? இல்லைம்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீரா தம்பி தான் ரொம்ப கடுதல் சொல்லணும். சரியா? அம்மா ரொம்ப அவங்க எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறாங்க. பாட்டி போயிட்டா போ, சூடாக போயிட்டா போ. வாட்டர் பாட்டில். என் பிள்ளை எப்படி வெயில கருப்பாயிட்டே போகுது. வெயில்ல கருப்பு தான். நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க வா தலைவர். இல்லம்மா அது கொடுக்குமா? ஆமா சாப்பாடு கொடுக்கும்போது போட மாட்டோம்மா. வரணும். சரிம்மா, எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கு, அப்படியே உட்காருங்க வண்டியில். பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை, இன்னொரு பிள்ளை, 5 பிள்ளைங்க. வீடியோவில் இருக்கு. தேங்க்யூ பாய். வாங்கம்மா வாங்கம்மா. போய் சாப்பிட ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரிங்கம்மா வாங்கம்மா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா எங்கெல்லாம் மறந்துடலாம் நடிகர் அண்ணா. எங்களே மறந்துடுவோமா? எங்களே மறந்து. சரிம்மா வரோம். பிள்ளைகள் அவங்க கூட வராது. சரிம்மா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா, பாத்துங்கம்மா. பத்திரமா ஃபோன் பண்ணுங்கம்மா. எதனா வரேங்கம்மா. தாங்க முடியல. போட்டுமா? சாப்பிட்றியா? அப்புறம் சாப்பிட்றியா? உனக்கு முன்னாடியே இருக்குது. அதான் போட்டமா? நம்மளே ரோகரா குழம்பு ஊத்துட்டுமா? சரி சரி நான் ஏன் கீழே ஊத்த போறேன்?
கொடுக்குறேன் பாட்டியா. வரட்டுமா? தண்ணி சின்ன சின்ன பாட்டில் 2 வச்சுக்கிறேன். 2 வச்சுக்கிறேன். சரி வரேன் நான். சாப்பிடு. எதை வச்சுக்கிறேன்? உனக்கு முன்னாடியே தான் வச்சுக்கிறேன். நீ ஏன் கடையில் வாங்குற? கடையில தான் வாங்குறேன். உனக்கு இல்ல, எல்லாரும் இங்க மொத்தம் 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் டெய்லியும். கடையில வாங்காதப்பா, தண்ணி இல்லாம போய் சூழ்ச்சி மாதிரி வருது. சரி 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 சரி. தண்ணி போய் கடையில வாங்குவாங்க. அந்த கடையில தான் வாங்கி குடிச்சுங்கிறாங்க எல்லாரும். சொல்றது என்ன, கடையில போய் வாங்க கூடாது. தண்ணி காலி பாட்டில் கூட வாங்கிக்கலாம். சரி பாட்டி சரி பாட்டி. என்கிட்டே நிறைய இருக்குது பாட்டில். சரி பாட்டி சரி பாட்டி. அதுக்கு போய் காசு கொடுத்து வாங்குறேன். சரி பாட்டி. இப்ப நான் எல்லாருக்கும் கொடுக்கணுமே, உன்ன மாதிரி 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறது அப்ப? யாருன்னா வாங்கி கொடுத்தா போய் எனக்கு பிடிக்கல. கடையில் இருக்கிற தண்ணி குழா தண்ணி தான். குழா தண்ணி தான் பிடிச்சிக்குதா? குழா தண்ணி தான் அவங்க விற்கிறது. ஆஹா சரி சரி பாட்டி. அது ஆர்வா வாட்டர்னு சொன்னாங்க, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு. எதுவும் கிடையாது. குழா தண்ணி பிடிச்சி வச்சுக்கின்னு விற்கிறாங்க. ஏமாத்துறாங்க அப்ப. சரி சரி சரி. உனக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல பாரு. அதுக்கு போய் ஊறப்பட்ட காசு கொடுத்துக்கணும். எதுக்கு வேட்டணும்? சரி பாட்டி. பாட்டிலாம் கீழே எடுத்து போட்டா கூட யாரு வந்து எடுப்பாங்க? இந்த பாட்டிலாம் பொறிக்கும் போக மாட்டாங்களா? வந்து குப்பைக்காரங்க தான் எப்பனா பெருக்குன்னா அவங்க தான் எடுத்து போகணும். சரி யாருக்கு நாங்க எடுத்து போவோம். சரி பாட்டி சரி பாட்டி. சாப்பிடு. நான் கிளம்பட்டுமா? வரேன் நானு. ரவர் பாட்டில் போய் வாங்கிட்டு வர பாரு. வேணும்னு பாட்டிலாது ரவர் ரவர் ரவர்ந்துக்குது. பெருசு பெருசு வாங்கினாலும் தூக்க முடியலன்ற. பெருசு அளவுக்கு மீறி பெருசு இருக்கக்கூடாதுப்பா. திட்டம் இல்லை பாட்டில் வாங்கறதுக்கு. நான் காட்டுறேன் பாரு, அந்த மாதிரி சைஸ்ல வாங்கணும். அந்த பாட்டில் எடுத்துக்காமே, கையில் எடுத்து அந்த பாட்டில் எடுத்துக்காமே. இது வரேன் உள்ளது. அளவுக்கு மீறி பெரிய பாட்டிலும் வேணாம். அளவுக்கு மீறி ஓட்டு குழந்தைங்க தண்ணி குடிக்கிற பாட்டிலும் வேணாம். தான் போடணும். அதுக்கு எதுக்கு தைக்கிறது பாரு. சரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பாரு, கையில பிடிச்சி பாரு. இல்ல இல்ல தெரியுது, எனக்கு தெரியுமே தெரியுமே. இந்த மாதிரி பாட்டில் இருந்தா 4 பாட்டில் கூட வாங்கிடுவா. சரி சரி வாங்கிட்டு வரேன். இது தூக்க முடியாத பாட்டில்லாம் வேணாம். சரி பாட்டி சரி பாட்டி வாங்கிட்டு வரேன். தண்ணி கீழே ஊத்திக்கும்பா. சரி பாட்டி, நீ சொல்றது புரியுது எனக்கு. இப்ப தூக்க முடியாத பாட்டில் வாங்கினா தண்ணி கீழே ஊத்திக்கும். சரி சரி சரி. நாளையில இருந்து 1 லிட்டரே வாங்கிட்டு வரேன். பெரிய பாட்டில் வேணாம், எடுக்க சொல்ல தண்ணி கீழே ஊத்திக்கும். சரி பாட்டி சரி பாட்டி. உனக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வரணும் அப்படின்னா. நான் சொன்ன அந்த மாதிரி பாட்டில் வாங்கப்பா. சரி வாங்கிட்டு வரேன். பெரிய பாட்டில வேணாம். சரி பாட்டி சரி பாட்டி. நான் தான் தூக்க முடியல பாட்டில்ன்றேன். சரி அதுக்கு தான் குட்டி பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சின்னதும் வேணாம், பெரிய பாட்டிலும் வேணாம். நடுவுல காட்டுன அந்த சைஸ் இருந்தா போதும். நடுவு தரம் நடுவுல கட்டு வாங்கிட்டு வரேன். அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ரவ பாட்டில் வாங்கினாலும் கீழே தான் போடணும். சரி பாட்டி. இந்த பாட்டில் பிரயோஜனப்படாது. அது போய் நான் என்ன பண்றேன்? சரி பிரயோஜனப்படாது பாய்து. சரி பாட்டி சரி. சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு பாரு. சாப்பாடு டைம் ஆயிடுச்சு பாரு. பண்றதெல்லாம் நீ ஏடா பாடமா பண்ற. குடிக்காதுதான் வேணும்னு இப்படிலாம் பண்ற. நான் உன்னை வேணும்னே பண்றாங்க. பின்ன என்னத்துக்கு நீ சோத்தக்காரனாந்து காட்டிக்கின்னு ரவ பாட்டில் வேற காட்டுறத பார்த்தா வேட்டையா இருக்கு. இப்போ 1 லிட்டர் பாட்டில் வாங்கி வரட்டுமா? நான் தான் சொல்றேன்னு இந்த கீழே பாட்டில் இப்போ இது நிறைய தண்ணி பிடிச்சா 2 பாட்டில் தண்ணி வருது. ஆமா. இப்போ இந்த பாட்டில் பிடிச்சின்னு வந்து கூட. சரி முந்தா நேற்று இந்த பாட்டில் தானே எடுத்துன்னு வந்தேன். அதுக்கு நீ இந்த பாட்டில் ஏன்டா பிடிச்சின்னு வரேன்னு கேட்டல நீ? இல்ல, ஒரு பாட்டில் பெருசா வாங்கிட்டா அந்த நேரம். இது நேரம் சின்ன சின்ன பாட்டில். இது பெருசு. நீ காமிக்கிறது 2 லிட்டர் பாட்டில் பெருசு. அது கூட இன்னும் சின்னதாக பாரு, நடுத்தரமா காமிச்சு. அது கூட அது பிடிச்சின்னு வர தண்ணி. இது ரொம்ப பெருசு, தூக்க முடியாது உன்னால. அது பிடிச்சின்னு வாப்பா. நான் அதுல கூட நான் ஊற்றி வச்சுக்குவேன். கேவியே ஆனா நிக்கிற பாரு. ஏன் கொஞ்சம் அதிகமா வரட்ட வாங்கணும். அதுவும் வேணான்ற, இதுவும் வேணான்ற, இதுவும் வேணான்ற, அதுவும் வேணான்ற. என்னதான் உன்னை பண்றது? இந்த பாட்டில்ல பிடிச்சின்னு வா, கொஞ்சம் அதிகமா கூட இருக்கும். வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்? இப்பதான் தூக்கம் முடியல அப்படி இப்படின்னு என்னவோ போ உண்டு கதை. பாட்டில்ல ஊற்றி வச்சுக்கிறேன்பா. சரி சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு பாரு. டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு டைம். சாப்பிடு.
அவர் பாட்டில் கீழே போடணும். இத்தனை நான் வைக்க முடியாது. கீழே தான் போட்டு போடணும். எதுக்கு குப்பை வர்றவங்க தான் அதை வாரி போடணும். சரி. எத்தனை வரை போய்க்கிறான் தண்ணி? அந்த டேங்க்ல வருதாமே? ராஜா கடை டேங்க்லயே இருக்குது தண்ணி. போராட்ட கூட போட்டாங்க. அவங்க காசு தண்ணிக்கு ஏன் சும்மா பூச்சின்னு போறேன்னு கேக்குறாங்களே. இதை திறக்க முடியல. பாட்டிலாம் பாட்டில் இந்தாப்பா, அந்த மாதிரி பாட்டில் வாங்காத, திறக்க முடியல. திறக்க முடியல. இந்த பாட்டிலே வாங்காத. அவர் பாட்டில் தண்ணியே இல்ல கட்டிக்கிட்ட கவலை இல்லை. இந்த பாட்டில் வானாம். சரி, என்ன ஆட்டி வைக்காத. நான் உன்னை எதுவுமே பண்ணல. உன்கிட்ட வந்து எதனா பேசணும் சொல்றேன். இந்த பாட்டில் திறக்க முடியல. அவர் பாட்டில் நீ கேட்க மாட்டேன். சரி, 2 பாட்டிலும் திறந்துட்டேன் பாரு, முடி. நீ காசு கொடுக்கணும்னா சும்மா கூட கொடுத்துட்டு போ. உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த பாட்டில் எல்லாம் வாங்காத, பிடிக்கல. ரவனா திறக்க முடியுதா? திறந்துட்டேன் பாரு. நீ காசு ஒன்னா அவங்க கிட்ட சும்மா கூட கூட நானா வானான்ற. சரி, ஐயோ, கிருவிக்கு நேக்குது. குடி திறந்துட்டேன். நீ தான் உனக்கு திரும்ப தெரியல. கிருவிக்கு நேக்குது. அட பாப்பா, எங்கன்னா எட்டு கட்டாச்சிட்டு போங்கப்பா. நீங்க இந்தா மசாலா வதக்கிறீங்க. இந்தா பெரிய பாட்டில் தண்ணி எத்தனை வந்துட்டா. இந்தா இதுவும் திறந்துட்டேன். சரி, கிளம்புறேன் நானு. பாய். சரி. இந்த பாட்டில் நான் கீழே தான் போடணும். குடிச்சிட்டு கீழே போட்டுரு. யாருன்னா வந்து எடுத்து போயிடுவாங்க, குப்பை பொறுக்கிறவங்க. அப்படித்தான் போடணும். குப்பை பொறுக்கிறவங்க வந்து எடுக்கிறாங்களா? டெய்லி எடுக்கிறாங்களா? வாரின் போறாங்க. வாரின் போறாங்களா? சரி 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 சரி. எனக்கு இந்த பாட்டில் பிடிக்காது. பிடிக்காதா? சரி. ரவன் குழந்தைங்க தண்ணி குடிக்கிற பாட்டில். இதனால வாங்கினா இந்த மாதிரி பெரிய கேனா வாங்கி, இல்லைன்னா விட்டுரு. பெரிய கேனா? முந்தா நேற்று பெரிய கேன் வாங்கி வந்ததுக்கு தான் ஏன்டா வாங்குறேன்னு கேட்டேன். இன்னைக்கு சின்ன கேன் வா. சரி, எடுத்து போ, சாப்பிடு. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு பாரு, சாப்பாடு டைம். பேசி இருந்தா நேரம் தான் போவோம்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இலையோ அருணாச்சல ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சல காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி கனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல ஒளியை தடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல